கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் இந்த வால்பாறையில் வால்பாறைங்கிறாங்க. வால்பாறையில் அந்த 10 குடும்பங்கள் இறந்தாங்கல்ல, அவங்களுக்கு நான் எழுதுக்கு என்னோடய இறுதி இதாக சொல்கிறேன். எல்லாத்துக்கும் நான் ஏன் சொல்கிறேன்னா, வால்பாறை வந்து நான் பிறந்து வளர்ந்த ஊர். வால்பாறை ஊர் வந்து நான் பிறந்து வளர்ந்த ஊர் வால்பாறை தான். எங்களுக்கு வந்து அந்த ஜில்லாவே வால்பாறை ஜில்லா தான். நாங்கள் தாலுக்கா ஆஃபீஸ்க்கெலாம் வரணும்னா அங்கே தான் நாங்கள் வரணும். வால்பாறை நல்ல ஊர் தான். டூரு போகும்போது இப்போ வந்து 10 பேர் இறந்துட்டாங்க இல்லைங்களா. அந்த ஊசி கொண்டன்னு ஒரு இடம் இருக்குது. அப்படியே இந்த இடத்துல வளைஞ்சி போகும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக போகணுங்க. நான் ஆரோட நல்ல நேரமோ ஆரோட கெட்ட நேரமோ ஒருத்தர் கூட 10 பேரில் உயிர் இல்லைன்னா சங்கடமாக இருக்குல்ல கேட்கும் போது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நான் இது தெரிவிக்கிறேன். நல்ல முறையில் அவங்களுக்கு ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க நல்ல முறையில் அவங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கணும். என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நான் வருத்தத்தை தெரியப்படுத்திக்கிறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா 10 பேர் அவங்க எவ்வளோ சந்தோஷமாக வீட்டிலேருந்து கிளம்பும்போது டூர் போயிட்டு வரலான்னு கிளம்பியிருப்பாங்க. அப்படி வால்பாறையில் சுற்றி பார்க்க இடம் வந்து இந்த கேரள எஸ்டேட் இருக்குது. ரெண்டாவது வந்து பாலாஜி கோயில் இருக்குதாங்க. அப்புறம் வந்து டேம் இருக்குது, சோலையாறு டேம்புகள்லாம் நிறையா இருக்குதுங்க. அந்த மாதிரி சுற்றி பார்க்க போயிருப்பாங்க. இந்த டைமில் எல்லோரும் போகிறது தாங்க. ஆனால் கொஞ்சம் மெல்ல போங்க மக்களே. ஏன்னா யார் போனாலும் சரி, யார் உயிராக இருந்தாலும் ஒரு உயிர் வந்து வாங்க முடியாதுல்ல. நம்ம அந்த இடத்துல போகும்போது கொஞ்சம் டரணையிலாம் போகும்போது பார்த்து நிதானமாக போகணும். கொஞ்சம் ஸ்பீடாக போனால் ஒரு நூறு தாண்டிடுச்சுன்னா போச்சு, எல்லாம் போச்சு. நம்ம முடிஞ்சே போயிடுவோம். ஏன்னா அந்த இடத்துல நான் சின்னதாக இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்குதுங்க. அந்த ஊசி கொண்டங்கிற இடம் வந்து ரொம்ப ஆபத்தான இடம். அந்த இடத்துல கொஞ்சம் வளைஞ்சி போகும்போது பார்த்து தான் போகணும். அந்த வளைஞ்சி அதில் வந்து முள்ளுக்கம்பி கட்டி இருக்கிறாங்க. இப்படி டூர் வரவங்கெல்லாம் அதில் இறங்கி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. கீழே ஆழமாக இருக்குது, ரொம்ப ஆழத்தில் இருக்குது அந்த இடம். அப்போ அந்த ஊசி குடத்துல நின்று வண்டி நிப்பாட்டியில் டூர் வரவங்களாம் நின்று பார்ப்பாங்க. அந்த இயற்கையை ரசிப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க. ஆனால் அப்படி எடுக்கும்போது தான் அந்த முள்ளுக்கம்பி போட்டு விட்டாங்க. அந்த இடத்துல பாதுகாப்பு பண்ணி விட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி விழுந்தாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து 9வது பெண்ணில் வந்து விழுந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டங்க. கேட்கும் போதே ரொம்ப வருத்தமாக இருக்குது மக்களே. ஏன்னா வந்து நம்மளும் ஒரு சகோதரி கூட பிறந்திருக்கோம். எப்படி அவங்க போனாங்க, இவ்வளோ சந்தோஷமாக போனாங்க. அதில் கேரளாவில் ஒரு அம்மா, நான் இருக்கிற பக்கம் ராமண்டலின்னு ஒரு அம்மா ஒரு டீச்சராக இருக்காங்க. அவங்களும் இங்கேருந்து போயிருக்காங்க. அந்த டூரில் வந்து அவங்களும் கலந்துருக்காங்க. அதனால என்ன சொல்கிறேன்னா, யார் போனாலும் மெதுவாக போங்க. அந்த இடத்துல போகும்போது வால்பாறை சுற்றி பார்க்க போகணுன்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, அந்த பெண்டு 40 பெண்டு இருக்குது. 40வது பெண்டில் போய் கொஞ்சம் ஸ்பீடாக போய்க்கலாம், அது பிரச்சனை இல்லை. அந்த 40 பெண்டில் வளைஞ்சி ஊன்றும் போகும். பஸ்ஸே போனால் மெல்லாக தான் போகும். அப்படி மெல்ல போகணுங்க. ஆனால் டைவர்ட் நீங்கள் சொல்லி மெல்ல போய் யாருமே பேச்சு கொடுக்காம நல்ல முறையில் போய் அப்படியே மெல்ல போகணுங்க நீங்கள். ஆனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். அந்த இடத்துல நாங்களாம் பிறந்து வளர்ந்த ஊர் வால்பாறை. அதை நான் செய்தியில் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. வால்பாறையில் இப்படி வால்பாறையில் இப்படி ஆயிடுச்சுன்னு எல்லாம் சொல்கிறாங்களா. அதனால தான் உங்களுக்கு நான் இவங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். எல்லாம் இறந்தவங்க வீட்டில் எல்லாருக்கும் நான் இது சொல்லிக்கிறேன். சரி, இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கொடுங்க. பாய். சரிங்களா?